திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரத்தில் 1ஆம் திருமுறையில் 18வது பதிகம் ஸ்தல வரிசைப்படி. அருளப்பட்ட ஸ்தலம் திருநின்றியூர். இந்த ஊருக்கு ஏன் திருநின்றியூர்னு பேர் வந்துச்சு? அதாவது அந்த காலத்தில் ஒரு சோழ மன்னன் இந்த கோயிலில் வந்து விளக்கேற்றி தினமும் சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தானாம். அப்போ ஒரு நாள் அவன் ஏற்றி வச்ச திரி முடிஞ்சு போச்சான். அப்போ அவன் வழிபாட்டுக்கு இடைஞ்சல் வந்துடக்கூடாதுன்னு சிவபெருமான் தன்னோட லிங்கத்திலேருந்து ஜோதியை உண்டாக்கி அவன் வழிபாட்டுக்கு உதவினாராம். அதனால தான் திரி நின்ற ஊர். அந்த திரி நின்று எரிஞ்ச மாதிரி, அதாவது சிவபெருமானே ஜோதியாக வந்தார் இல்லையா திரியா, அதனால தான் இது திரி நின்ற ஊர் ஆச்சு. இப்போ அது மருவி திரு நின்ற ஊர் ஆயிடுச்சு. இந்த ஸ்தலம் எங்கே இருக்குது? நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறையிலேருந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிற வழித்தடத்தில் இருக்குது. இங்கே உள்ள சுவாமியோட பேர் லட்சுமிபுரீஸ்வரர், அம்பாளோட பேர் உலகநாயகி. இப்போ பதிகத்துக்குள்ளே போவோம். முதல் பாடல். எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பாடல் வரிகளை நீங்கள் பார்க்கலாம். முதல் பாடல். சூளம்படை சுண்ணப்பொடி சாந்தஞ்சுடு நீரு, பாலம் மதி பவளச்சடை முடிமேலது பண்டை, காலன்வழி காலினொடு போக்கி கடிகமலும், நீலம் மலர் பொய்கை நின்றியூரின் நிலையோர்க்கே. சூளம்படை அதாவது சிவபெருமானோட படைக்கலன் எதெல்லாம் இங்கே வந்து குறிப்பிடுறாரு. சூளம்படை அதாவது முத்தலை சூளம். அதுக்கப்புறம் சுண்ணப்பொடி திருநீர், சாந்தம் அப்படின்னா சந்தனம், சுடுநீர் அதுவும் திருநீர் தான். பால் அம்மதி அதாவது பால் போன்ற அழகிய மதி, பவளச்சடை முடிமேலது அந்த அழகிய மதி. அழகிய பிறைச்சந்திரன் எங்கே இருக்கான்? சிவபெருமானோட பவளச்சடை. ஏன் பவளச்சடைன்னு சொல்கிறாரு? அது செந்நிறமான சடாமுடிக்காடு, அதனால பவளச்சடைன்னு சொல்கிறாரு. அந்த பிறைச்சந்திரனை சடாமுடியில் அணிந்திருப்பவர் சிவபெருமான். அவரோட அருமை பெருமை அடுத்த வரியில் சொல்கிறாரு. அதாவது பண்டை காலன் வழி காலினொடு போக்கி. பண்டை காலத்தில் காலன்னா யமன், யமனோட வலினா வலிமை, வலிமையை வந்து போக்குறாராம். எப்படி? காலினொடு போக்கி, காலால் உதைத்து போக்கியவர். அதாவது மார்க்கண்டேயனை காப்பாற்றின வரலாறு சொல்கிறார். கடிகமலும் மனம் கமலும், நீலம் மலர் பொய்கை, நீல மலர்கள் மலர்ந்த பொய்கை அந்த திருநின்றியூரில் இருக்கான். திருநின்றியூரின் நிலையோர்க்கே, அதாவது சிவபெருமான் வந்து திருநின்றியூரில் நிலையாக எழுந்தருளி இருக்காராம். இப்போ இரண்டாவது பாடல். அச்சமிலர் பாவம் மிலர் கேடும் மிலர் அடியார், நிச்சம் ஒரு நோயும் மிலர் தாமும் நின்றியூரில், நச்சம் மிடருடையார் நறுங்குன்றை நயந்தாலும், பச்சமுடைய அடிகள் திருப்பாதம் பணிவாரே. இங்கே அடியவர்கள் எப்படி இருக்காங்களாம்? சிவபெருமானோட அடியவர்கள் அச்சமிலர் பாவம் மிலர் கேடும் மிலர். அதாவது அவங்க வந்து எந்த அச்சமுமே இல்லாதவர்களாம், எந்த பாவமுமே அவங்கள அண்டாதான், வினைகளால் வர கேடுகளாலையும் நீங்கள் பெறுவாங்களாம். மேலும் வேற என்னெல்லாம் அந்த அடியவர்கள் கிடைக்குது? நிச்சம் ஒரு நோயும் மிலர். நிச்சம்னா நித்தியம், அதாவது நாள்தோறும் வரும் நோய்கள்லேயும் அவங்கள வந்து அண்டாதான். நின்றியூரில் நச்சம் இடருடையார், அதாவது இங்கே இருக்க சிவபெருமான், திருநின்றியூரில் இருக்க சிவபெருமான் நச்சம் மிடருடையார். நச்சம்னா நஞ்சு, மிடருனா கழுத்து. திருநின்றியூரில் எழுந்தருள் இருக்கும் சிவபெருமான் நஞ்சை தன் கழுத்தில் நிறுத்தி தேவர்களை காத்தவர். தேவர்களுக்காக தானே வந்து தன்னை நஞ்சை பார்க்கடலேருந்து வந்த நஞ்சை குடித்தாரு. நறுங்குன்றை நயந்து, அதாவது மனமிக்க கொன்றை மலர்களை விரும்பி அணிபவரான் சிவபெருமான். நயந்து அப்படி விரும்பி அணிஞ்சு என்ன பண்ணுறாரு? ஆளும். யார் ஆள்றாரு? அடியவர்களை ஆட்கொண்டு அருள் புரிகிறாரு. அதுவும் எப்படி அருள் புரிகிறாராம்? பச்சம் உடைய அடிகள் திருப்பாதம் பணிவாரே. பச்சம்னா பட்சம், அதாவது அன்பு. அன்போடு வந்து அடியவர்களை ஆட்கொண்டு அருள் புரிகிறாராம். எப்போ வந்து அடியவர்கள் அவரோட திருப்பாதங்களை பணிகிறாங்களோ அவங்களையெல்லாம் வந்து அன்போடு ஆட்கொண்டு அருள் புரிகிறாராம். இப்போ மூணாவது பாடல். பறையின் ஒளி சங்கின் ஒளி பாங்கரவும் மாற, அறையும் ஒளி எங்கும் அவை அறிவார் அவர் தன்மை, நிறையும் புனல் சடைமேல் உடைய அடிகள் நின்றியூரில், உறையும் இறை அல்லதெனதுள்ளம் உணராதே. நின்றியூரில் உறையும் இறை
அல்லது எனது உள்ளம் உணராதே. அதாவது திருநின்றியூரில் என்ன சத்தம்லாம் கேட்குது? பறையடிக்கும் ஓசை, சங்கு முழக்கம் எப்படி கேட்குதான்? பாங்கரவும் எல்லா பக்கங்கள்லேயும் கேட்குதான். அறையும் மொழி, அது மட்டும் இல்லாமல் அடிக்கிறதுனால, அரைகிறதுனா அடிக்கிறதுனால உண்டாக ஒலிகள். எதை அடிக்கிறதுனால? தோற்கருவிகள் இருக்கு இல்லையா, தோல்னால் செய்யப்பட்ட கருவிகள், அது தானே அந்த மத்தளம் மேளம் இதெல்லாம் அடிப்பாங்க இல்லையா, அப்படி வர ஒலிகளும் அங்கே கேட்குதான். எங்கும் அவை அறிவார், இந்த ஒலிகள்லாம் எங்கும் அவை அறிவார் அவர் தன்மை. யாரோட தன்மை? இந்த ஒலிகள்லாம் இறைவனோட நாத தத்துவத்தை உணர்த்துதுன்னு அறிவாளர்கள்லாம் உணர்ந்து இருக்காங்களாம். அதான் எங்கும் அவை அறிவார் அவர் தன்மை, இறைவனோட தன்மைன்னு உணர்ந்துருக்காங்களாம். நிறையும் புனல் சடைமேல் உடையடிகள், அதாவது நிறையும் புனல் எது? நிறைந்த கங்கையை சடைமுடியில் உடையவர் சிவபெருமான். நின்றியூரில் உறையும் இறை அல்லது எனது உள்ளம் உணராதே, அதாவது திருநின்றியூரில் உறையும் இறைவனை தவிர வேறு எவரையும் என் உள்ளம் உணராதுன்னு பாடுறாரு. இப்போ 4வது பாடல். பூண்டவ் வரைமார்பில் புரிநூலன் விரிகொன்றை ஈண்டவ் அதனோடும் ஒருபால் அம்மதி அதனை தீண்டும் பொழில் சூழ்ந்த திருநின்றி அது தன்னில் ஆண்ட கழல்தொழல் அல்லது அறியார் அவர் அறிவே. பூண்ட வரைமார்பு, அதாவது அணிகலன்கொள் பூண்ட, வரைனா மலை, அணிகலன்கள் பூண்ட மலை போன்ற மார்பை உடையவர் சிவபெருமான். புரிநூலன், முப்புரி நூலை அணிந்தவர். விரிகொன்றை, அதாவது விரிந்த கொன்றை மலர் மாலையை, அது மட்டும் இல்லாமல் அதனோடு பால் அம்மதி, அது அந்த கொன்றை மாலை மட்டும் இல்லாமல் அதோட பால் போன்ற வெண்மையான சந்திரனையும் தன் சடைமுடியில் அணிந்துள்ளவர். அம்மதி தீண்டும் பொழில் சூழ்ந்த திருநின்றி அது தன்னில். அம்மதி, அந்த சந்திரன் எங்கே இருக்குது? வானத்தில் இருக்குது. சிவபெருமான் முடியில் இருக்குது, அது மாதிரி வானத்தில் இருக்குது. அந்த வானத்தை நோக்கி வானலாவி உயர்ந்திருக்கும் சோலைகள் அப்படிங்கிறத விளக்குறதுக்காக தான் அம்மதி தீண்டும் பொழில் சூழ். அந்த மதி எங்கே இருக்கோ அந்த மதியை தீன்ற பொழில்னா என்ன அர்த்தம்? அந்த வானத்தை நோக்கி உயர்ந்து வானலாவிய சோலைகள், அப்படிப்பட்ட சோலைகள் இருந்த ஊர் திருநின்றியூர். அங்கே சிவபெருமான் எழுந்தருளி இருக்கார். திருநின்றி அது தன்னில் ஆண்ட கழல் தொழல் அல்லது அறியார் அவர் அறிவே. அதாவது திருநின்றியூர் பெருமானின் திருவடிகளை தொழுவதை தவிர வேறு எதையும் அறியாதவர்களாம் அடியவர்கள். அதான் ஆண்ட கழல் தொழல், அதை தொழுவது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமா, அல்லது அறியார் அவர் அறிவே, மற்றது எதுவும் அவங்களுக்கு தெரியாதான். இப்போ 5வது பாடல். குழலின் இசை வண்டின் இசை கண்டு குயில் கூவுமா நிழலின் எழில் தாழ்ந்த பொழில் சூழ்ந்த நின்றியூரில் அழலின் வளல் அங்கையது ஏந்தி அனலாடும் கழலின் ஒளியாடும் புரிகடவுள் கலை கண்ணே. அதாவது குழலின் இசை, வண்டோட இசை, இதையெல்லாம் கேட்டு குயில் கூவுதான் திருநின்றியூரில். நிழலின் எழில் தாழ்ந்த பொழில் சூழ் திருநின்றியூரில், அதாவது திருநின்றியூரில் உள்ள சோலைகளில் நிழல் விழுகுதான். அதை பார்க்கும்போது ஏதோ அழகாக சித்திரம் வரைஞ்ச மாதிரி இருக்கான். அதாவது ஒளியும் இருக்கான், நிழலும் இருக்கான். அதை பார்க்கும்போது ஒரு சித்திரம் வரைஞ்ச மாதிரி இருக்கான். அதான் நிழலின் எழில் அழகாக இருக்குங்கிறத அப்படி சொல்கிறாரு. அதுக்கடுத்து அழலின் வளன் அங்கையது ஏந்தி, அதாவது அழல்னா நெருப்பு. சிவபெருமான் நெருப்பை கையில் ஏந்தி இருக்காரு. அதான் வளன் அங்கையது ஏந்தி, வலக்கையில் ஏந்தி இருக்காராம். அனல் ஆடும், அப்படி ஏந்தி அனல் நடுவில் நின்று ஆடுறாராம். அவரோட தாண்டவத்தை குறிப்பிடுறாரு. கழலின் ஒளியாடும் புரிகடவுள் கலை கண்ணே, அதாவது திருவடிகள் அணிந்துள்ள வீரக்கழல்களோட ஒளி கேட்குதான். அப்படி ஆடுறாராம் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் எப்படிப்பட்டவராம்? புரிகடவுள், அதாவது விரும்பத்தக்க கடவுளாம். கலை கண்ணு முடிக்கிறாரு. கலை கண்ணே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுதான் நமக்கு ஆதாரம். அதாவது மாடை கட்டியிருப்பாங்க தெரியுமா, ஒரு இதில் குச்சி மாதிரி ஊனி, அது அதோட இதாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சிவபெருமானோட திருவடிகள் தான் நமக்கு ஆதாரம். அதான் கலைக்கண் குறிப்பிடுறாரு. இப்போ 6வது பாடல். மூரன் முறுவல் வெண்ணகை உடையால் ஒரு பாகம் சாரல் மதி அதனோடு உடன்
சடை வைத்த வீரன் மலி அழகார்பொழில் மிடையும் திருநின்றி ஊரன் கழல் அல்லாது எனதுள்ளம் உணராதே. மூரன் முறுவல் வெண்ணகை உடையால் ஒரு பாகம். மூரன் முறுவல்னா அதாவது மிகச்சிறிய புன்சிரிப்பு. முறுவல் புன்னகை, பெருசாக பல் காட்டி சிரிக்கிறதுல அப்படி மெல்லிசா, அதான் முறுவல்ங்கிறது. அந்த புன்சிரிப்பை தரும் வெண்மையான பற்களை உடைய உமையம்மையை தன் திருமேனியில் ஒரு பாகத்தில் வைத்திருப்பவர் சிவபெருமான். அதான் வெண்ணகை உடையால்னா இங்கே உமையம்மையை குறிக்குது. சாரல் மதி அதனோடு உடன் சலவம் சடை வைத்த வீரன். சாரல் மதி அதாவது குளுமையான பிறைச்சந்திரனையும், சாரல் அடிக்குன்னு சொல்லுவோம் தெரியுமா, சாரல் அடிக்கும்போது சிலு சிலுன்னு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கான் பிறைச்சந்திரன். அதனோடு சலவம், சலவம்னா கங்கை. அப்போ சிவபெருமான் தன் ஜடாமுடியில் குளுமையான சந்திரனை கங்கையும் வைத்துள்ளாராம். திருநின்றி ஊரன், திருநின்றி ஊரில் வீட்டிற்கும் சிவபெருமான். அவரோட கழல் அல்லாது எனது உள்ளம் உணராதே. அவரோட திருவடிகளை தவிர வேறு ஒன்றையும் எனது உள்ளம் உணராதுன்னு பாடுறாரு. இப்போ 7வது பாடல். பற்றி ஒரு தலை கையினில் ஏந்தி பழிதேரும் பெற்றி அது ஆகி திரிதேவர் பெருமானார் சுற்றி ஒரு வேங்கை அதலோடும் பிறைசூடும் நெற்றி ஒரு கண்ணார் நின்றியூரின் தலையாரே. அதாவது பற்றி ஒரு தலை கையினில் ஏந்தி, ஒரு தலை, எந்த தலையை கையில் ஏந்தினார்? பிரம்மனோட தலைகளில் ஒன்று கிள்ளி அதை கையில் ஏந்தினார் கபாலமாக. அந்த கபாலத்தை பிச்சை ஓடா ஏந்தி என்ன பண்ணுறாரு? பழிதேரும் பெற்றி அது ஆகி திரி, அதாவது பிச்சை எடுக்கிறாரு. உலகெல்லாம் சுற்றி திரிகிறாராம் பிச்சை எடுக்க. பெற்றி அதாவது இயல்பு, அவர் பிச்சை எடுக்கிற பாங்க சொல்கிறது. அப்படிப்பட்ட சிவபெருமான் எப்படிப்பட்டவரான்? தேவர் பெருமானார், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குபவர். சுற்றி ஒரு வேங்கை அதலோடும், அவர் இடுப்பை சுற்றி புலித்தோலை ஆடையாக அணிஞ்சிருக்காராம். அதல்னா தோல், வேங்கை தோல், புலியோட தோல். பிறைசூடும் நெற்றி ஒரு கண்ணார், தனது சடைமுடியில் பிறைச்சந்திரனை சூடி இருக்கவர். நெற்றியில் 3வது ஒரு கண்ணை உடையவர், அதான் பிறைசூடி நெற்றி ஒரு கண்ணார். நின்றியூரின் நிலையாரே, திருநின்றியூரில் நிலையாக எழுந்தருளியிருக்கார். பொதுவாக நம்ம எப்பயுமே பார்க்குறது 11 பதிகங்கள் பார்ப்போம். இது திருஞான சம்பந்தர் பாடிய பதிகங்கள் எல்லாம் 11 பாடல்கள் பார்ப்போம். இதில் மொத்தம் 10 பாடல்கள் தான் இருக்குது. அதாவது 8வது பாடலில் எப்பயுமே ராவணன் கைலை மலையை பெயர்த்த நிகழ்வை பொதுவாக சொல்லியிருப்பார். இந்த பதிகத்தில் அதாவது தருமபுர ஆதீனம் அவங்க பதிப்புப்படி பார்த்திங்கன்னா 8வது பாடல் கிடைக்கப்பெறலைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ராவணன் கைலை மலை பெயர்த்த அந்த விஷயத்தை இங்கே கடைசி பாடலில் சம்பந்த பெருமான் குறிப்பிட்டிருக்காரு. அதனால் இப்போ நம்ம இந்த பதிகத்தில் மொத்தம் 10 பாடல்கள் தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு அடுத்த பாடல். நல்லம் மலர் மேலானோடு ஞாலம் அது உண்டான் அல்லரென ஆவரென நின்றும் அறிவறிய நெல்லின் பொருள் சூழ்ந்த நின்றியூரில் நிலையாரெம் செல்வர் அடி அல்லாதென சிந்தை உணராதே. நல்லம் மலர் மேலானோடு, இங்கே அதாவது நல்லம் மலர் தான், நல்ல மலர் தான் நல்லம் மலராயிட்டு இம் சேர்ந்து வருது. நல்ல மலர் எது? தாமரை மலர். மலர் மேலான், அந்த மலர் மேலே வீட்டிருப்பவர் யார்? பிரம்மா. அதுக்கடுத்து ஞாலம் அது உண்டான். ஞாலம்னா உலகத்தை உண்டவர் யார்? திருமால். அதாவது எப்போ உலகத்தை உண்டார்? அதாவது கண்ணபிரான் அவதாரம் எடுத்தப்ப அந்த கண்ணன், சின்ன கண்ணன், குழந்தை கண்ணன் மண்ணை தின்னப்ப தாய் யசோதை வாயை திறந்து காட்டுன்னு பதட்டத்தில் வாயை திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே உலகத்தையே பார்க்குறாங்களாம். அதாவது கண்ணபிரானோட குழந்தை கண்ணனோட வயிற்றுல உலகம் இருந்தது. அதான் ஞாலம் அது உண்டான். அப்போ இங்கே யார்? திருமால். அல்லரென ஆவரென நின்றும் அறிவறிய, அதாவது பிரம்மாவும் திருமாலும் சண்டை போடுறாங்க. அதாவது எப்படி? அல்லர், மற்றவங்கள்லாம் தலைவனே இல்லை, நான் தான் தலைவன், அதான் அல்லர், மற்றவங்கள்லாம் தலைவனே இல்லை. ஆவர், நான் தான் தலைவன் அப்படின்னு செருக்கோடு நின்ற நிலையை குறிக்கிறது தான் இங்கே அல்லர் என ஆவரென
அப்படி நிற்கிறாங்களாம். ஆனால் அவங்களுக்கு முன்னாடி சிவபெருமான் வந்து பெரிய தலைலாம் நிற்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் அடி முடிய காண முடியலை, பெருஞ்சோதியாக ஓங்கி நிற்கிறார். அதனால தான் நின்றும் அறிவு அறிய. இவங்க 2 பேரும் நான் தான் மற்றவங்களாம் தலைவனே இல்லை, நான் தான் தலைவன் அல்லருங்கிறாங்க. தான் தான் தலைவனுங்கிறது ஆவருங்கிறது. ஸோ நின்று அறிவறிய. ஆனால் அவங்க அறிவுக்கு அறிய முடியாதபடி எம்பெருமான் வந்து தலெல்லாம் பெருஞ்சோதியாக ஓங்கி நிற்கிறாரு. நெல்லின் பொருள் சூழ்ந்த நின்றியூரில் நிலையார். அதாவது நெல் வயல்களால் சூழப்பட்ட திருநின்றியூரில் நிலையாக எழுந்தருளி இருப்பவர் சிவபெருமான். அவர் எப்படிப்பட்டவர்? எம் செல்வர், எனக்கு விரும்பத்தக்கவர். அவரோட அடி அல்லாது என் சிந்தை வேறு எதையும் வந்து உணராதுன்னு பாடுறாரு. இப்போ அடுத்த பாடல். நெறியில் வரு பேரா வகை நினையா நினைவொன்றை அறிவு இல் சமன் ஆதர் உரை கேட்டும் மயராதே நெறி இல்லவர் குறிகள் நினையாதே நின்றியூரில் மறியேந்திய கையான் அடி வாழ்த்தும் அது வாழ்த்தே. நெறியில் வரும் பேரா வகை நினையா நினைவொன்றை, அதாவது நெறியில் வரும்னா நல்ல வழியில் வரதை தவிர பேரா வகை நினையா நினைவொன்றை. பேரா வகைன்னா பெரிய அளவில் பாவம், நினையான நினைக்காதே நினைவொன்றை. அதாவது சிவபெருமானை மட்டுமே சிந்திக்கணும், பெரிய பாவங்களையெல்லாம் நீ நினைக்காத அப்படின்னு சொல்கிறது. நினைக்க வேண்டாம். அறிவியில் சமன் ஆதர் உரை கேட்டும் மயராதே. இப்போ அறிவற்ற சமணர்களோட உரையை கேட்டு மயங்காத. அதாவது அவங்க பெரிய வகையில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அதையெல்லாம் நீ நினைக்காத. அதை தான் முதவரியில் சொல்கிறாரு. பேரா வகை நினையா நினைவொன்றை. அவங்க சொல்கிற தேவையில்லாத விஷயங்கள், பெரிய பாவங்கள், இதையெல்லாம் நினைக்காத. அறிவில் சமணர்கள் அவங்க உரைகளை கேட்டு மயங்காத. நெறி இல்லவர் குறிகள் நினையாதே. தமக்கென்று எந்த உண்மையான நெறியுமே இல்லாத மற்ற சமயவாதிகளோட குறிகள், அவங்களோட வழிகளை வந்து நீ நினைக்காத. எம்பெருமானை மட்டுமே நினை. எந்த எம்பெருமான? திருநின்றியூரில் மறியேந்திய கையானாய் விளங்கும் எம்பெருமான். மறினா மான், அவரோட திருவடிகளை வாழ்த்துறது தான் வாழ்த்துங்கிறார். இப்போ கடைசி பாடல். குன்றம் அது எடுத்தான் உடல் தோளும் நெறிவாக நின்று அங்கு ஒரு விரலால் ஊற வைத்தான் நின்றியூரை நன்றார் தரு புகழி தமிழ் ஞானம் மிகு பந்தன் குன்றா தமிழ் சொல்ல குறைவின்றி நிறை புகழே. குன்றம் அது எடுத்தான் உடல் தோளும் நெறிவாக. குன்றம்னா கைலாயமலை. இலங்கை மன்னன் ராவணன் கைலாய மலையை தூக்கி நகர்த்த முயற்சிச்சப்ப அவனோட உடலும் தோளும் நெறியும்படி சிவபெருமான் என்ன செய்கிறாரு? நின்று அங்கு ஒரு விரலால் உற வைத்தான். தன்னோட கால் விரலால் கைலாய மலையை லேசாக அழுத்தினார். நன்றார் தரு புகழி தமிழ் ஞானம் மிகு பந்தன். அதாவது நன்றார் தருன்னா நன்மை செய்யக்கூடிய அடியார்கள் மிகுந்திருக்கும் புகழி எனப்படும் சீர்காழியில் பிறந்தவர் ஞானசம்பந்தர். ஞானம் மிகு பந்தன்கிறது ஞானசம்பந்தரை குறிப்பிடுறது. குன்றா தமிழ் சொல்ல குறைவின்றி நிறை புகழே. ஞானசம்பந்தர் பாடிய குன்றாத, அதாவது குறைவில்லாத தமிழால் பாடிய இந்த பதிக பாடல்களை பாடினா குறைவில்லாமல் புகழ் பெறலான்ங்கிறாரு. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடை சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.